அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் என்பொருளும் செய்யுள் எண் 42 உழவர்களின் அழகான 3 பண்புகள் என்ற தலைப்பில் நல்லாதனார் கூறியுள்ள கருத்து. கழகத்தால் வந்த பொருள் காமுராமை, பழகினும் பார்ப்பாரை தீப்போல் ஒழுகல், உழவின்கண் காமுற்று வாழ்தல், இம்மூன்றும் அழகென்ப வேளாண் குடிக்கே. சூதாட்டத்தால் வந்த பணத்தின் மேல் விருப்பம் கொள்ளாதிருத்தல், பார்ப்பார் குலத்தினரிடம் நெருப்பு போல் வாழ்தல், விவசாயத்தில் பெருவிருப்பம் கொண்டு வாழ்தல், இந்த மூன்றும் உழவர்களுக்கு அழகான 3 பண்புகள். இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுடைய பெரும்பாலான கட்சிகளுடைய பெயர் கழகம் என்று முடியும். முன்பிருந்த கழகங்கள் போய் இப்பொழுது புதிதாக ஒரு கழகம் தோன்றி அது ஆட்சிக்கும் வந்துவிட்டது. ஆனால் அந்த கழகம் என்றால் வேறு பொருள், இதில் நல்லாதனார் கூறியுள்ள கழகம் என்றால் வேறு பொருள். அது திருக்குறளையும் வருது. கழகம் என்றால் சூதாடும் இடம் என்று பொருள். அந்த கழகத்தில் கலகம் வரும், அது அல்ல. இது கழகம். அந்த சூதாடுவதால் வரக்கூடிய பொருளின் மேல் நீ ஆசைப்படாமல் இருத்தல், பெருவிருப்பம் கொள்ளாதிருத்தல். சீட்டு விளையாடுறங்க, விட்ட பணத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலும் மேலும் பக்கம் கடை வாங்கி எல்லாம் சீட்டு விளையாடுவோம். ஏன் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தர்மன் அந்த கழகத்தின் மேல் காமுற்றுத்தான எல்லாவற்றையும் சகுனியிடம் இழந்தான். தன் மனைவி உட்பட, நாடு உட்பட, தம்பிகள் உட்பட, தான் உட்பட எல்லாவற்றையும் இழந்தான். அதனால இந்த கழகத்தின் மேல் காமுறாமல் வாழ வேண்டும் என்று நல்லாதனார் சொல்கிறார். இது சூதாட்டம் மட்டும் இல்லைங்க. குதிரை பந்தயமா இருக்கலாம், லாட்டரி சீட்டா இருக்கலாம். பல மாநிலங்களில் பாத்தீங்கன்னா லாட்டரி சீட்டு வாங்கிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாம் விழவே விழாது. ஏதாவது ஒரு நம்பர் அந்த விழுந்திருக்கும். அதுக்கு ஏதாவது அந்த குலுக்கி போட்டவங்களுக்கும் அந்த நம்பருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. அதுவும் ஒரு சூதாட்டம் தான். இப்படி எப்படிப்பட்ட சூதாட்டம் விளையாட்டாலும் அந்த பணம் பெறுவதற்காக அந்த சூதாட்டத்தின் மேல் விருப்பம் கொள்ளாதிருத்தல் உழவர்களின் நல்ல பண்பு, பொதுமக்களின் நல்ல பண்பு, அதிலும் உழவர்களினுடைய நல்ல பண்பு என்று சொல்லுகிறார். இரண்டாவது நல்ல பண்பு பழகினும் பார்ப்பாரை தீப்போல் ஒழுகல். இந்த இடத்தில் அவர் பார்ப்பார் என்று சொல்வது, இதற்கு முன்பு பார்ப்பனர் என்று சொன்னதெல்லாம், அந்தனர் என்று சொன்னதெல்லாம் அறவழியில் சென்றவர்கள் என்பதை குறிக்கிறது என்று புரிந்து கொண்டோம். இந்த இடத்தில் பழகினும் பார்ப்பார் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த பொருளில் இங்கே சொல்லவில்லை. நல்லாதனார் பார்ப்பன குலத்தவரை பற்றித்தான் சொல்கிறார் என்பது என்னுடைய கருத்து. அவர்களிடம் அணுகாது அகலாது தீக்காய்வார் போல பழக வேண்டும் என்று நல்லாதனார் சொல்கிறார். நான் சொல்லவில்லை. எனக்கு நிறைய பார்ப்பன இனத்தைச் சேர்ந்த நண்பர்கள் இருக்கிறார்கள். நல்லாதனார் சொல்கிறார். யார் அப்படி பழக வேண்டும் என்றால் உழவர்கள் அப்படி பழக வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் அந்த பார்ப்பனர்கள் என்று சில ஆச்சாரமான விஷயங்களை கடைபிடிப்பார்கள். அந்த ஆச்சாரத்தில் ஒரு தவறு நேர்ந்து விட்டால் அது தீட்டு என்று கருதுவார்கள், தீங்கு என்று கருதுவார்கள். அப்படி கருதி உழவர்களிடம் அவர்கள் அதை கூறினால் இந்த உழவர்களுடைய மனம் புண்படும். அவர்களால் விவசாயத்தில் ஈடுபட முடியாது. அதனால் எப்பொழுதும் பார்ப்பனரிடம் சண்டை போட்டுக் கொண்டும் சொல்ல வேண்டாம், அவரிடம் ரொம்ப நெருக்கமாகவும் இருக்க வேண்டாம். ஒரு மன்னரிடம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால், அந்த வேத விற்பனர்களிடம் அப்படி இருந்தால் அது உழவர்களுக்கு நல்ல பண்பு என்று நல்லாதனார் சொல்கிறார். மூன்றாவது நல்ல பண்பு என்றால் உழவின்கண் காமுற்று வாழ்தல். நீ ஒரு விவசாயி, நீ உழவு செய்யாம நான் போய் வியாபாரம் செய்யறேன், நான் போய் மருத்துவம் செய்யறேன், நான் போய் கணினி பொறியியல் விற்கிறேன் அப்படின்னு போய் போனேன்னா அது சரியில்லை. நீ அதெல்லாம் பண்ணு, அது கூட உழவும் செய், உழவுடன் நீ காமுற்றுவாள் என்று நல்லாதனார் சொல்றார். அப்போ 3 விடயங்கள் வேளாண்குடியில் பிறந்தவர்கள், உழவ அந்த வம்சத்தில் பிறந்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. இப்போ பல பேர் அதுல இருந்து ஐடிக்கெல்லாம் போயிட்டாங்க, விவசாயத்தெல்லாம் கவனிக்கிறது இல்லை. ஆனாலும் நீங்க போலாம், ஆனா விவசாயத்தையும் கவனிங்க அப்படிங்கறத நல்லாதனார் சொல்றார். முதலாவது விஷயம், சூதாட்டத்தில் எந்த விதத்திலும் பெருவிருப்பம் கொள்ளாதே, பார்ப்பனருடன் பார்த்து பழகு, விவசாயத்தில் விருப்பம் கொள். இது 3ம் உழவர்களுக்கான நற்பண்புகள் என்று நல்லாதனார் கூறுகிறார். மீண்டும் செய்யும். கழகத்தால் வந்த பொருள் காமுறாவை, பழகினும் பார்ப்பாரை தீப்போல் ஒழுகல், உழவின்கண் காமுற்று வாழ்தல், இம்மூன்றும் அழகென்ப வேளாண் குடிக்கு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினத்திரலை அழியிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணவாளையம். நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.